முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் சிலைக்கு போகிற வழியில் அங்கேருந்து முன்னாடி போயிட்டு விவேகானந்தர் பாறை வரைக்கும் போயிட்டு அங்கே உள்ளே இறங்காமல் வந்திருக்காரு. இதை பற்றி இன்னைக்கு சமூக ஊடகத்தில் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்கிற பெரிய துரோகமாக தான் வந்து பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய அடையாள சின்னங்கள் இந்த திருவள்ளுவர் சிலை அப்படின்றதும், கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிற விவேகானந்தர் பாறை, அதில் அமைந்திருக்கிற நினைவண்டபம், அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தர் சிலை அப்படின்றதும் தமிழகத்தினுடைய அடையாள சின்னங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இழையினாலான அந்த பாலத்தை கட்டி முடிச்சதா இன்னைக்கு திறந்து வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டுறதா திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கவனம் செலுத்தி தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சதா ஒரு செய்தி. இந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த கையில் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் சிலையும் இப்ப என்னமோ திமுக ஆட்சியில தான் கொண்டு வந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை வந்து பார்த்தா தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அர்ப்பணிக்கிறது அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடந்த 1974 4வது மாசம் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தனுடைய மணிமண்டபத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டம். இந்த அடிக்கல் நாட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு முன்னாள் முதல்வர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய முன்னெடுப்புல இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்நாத் ரானடே அப்படின்ற அவருடைய ஒத்துழைப்புல இந்த சிலைகளுக்கு உண்டான அடிக்கல் நாட்டப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான முயற்சி எல்லா விஷயத்தையும் கையில எடுத்து 1979 வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல அதுக்கு வந்து அன்றைய முதல்வர் வந்து எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அன்றைய தேதியில இப்ப நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை, அப்புறம் திருவள்ளுவருடைய மணிமண்டபம். இந்த திருவள்ளுவருடைய மணிமண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவக்கி வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம முன்னாள் பிரதமர் நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்கள். திருவள்ளுவருடைய நினைவிடத்தை திறந்து வச்சவர். இந்த தகவலை மறைச்சு இன்னைக்கு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதை சொன்னாலும் ஏத்துக்குருவாங்க, எப்படி சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்றத மக்களை முட்டாளா நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறத நினைக்கும் போது இன்னைக்கு தமிழக மக்கள் சார்பா தலைக்குழிவா நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் தான் நமக்கு வந்திருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நினைவூட்டுறது. இந்த நினைவூட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயங்களை பொய்யா கொண்டு வந்து மக்கள் கிட்ட திணிப்பாங்க அப்படின்றது தெரியல. திராவிட ஆட்சின்றதே வந்து பார்த்தா திராவக ஆட்சி அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மனநிலை மக்கள் கிட்ட நிலை வருது. இந்த 5 வருஷம் ஏன் இந்த ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு இன்னைக்கு வெதும்பி மக்கள் வந்து பார்த்தா என்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும் இந்த ஆட்சி கிட்ட இருந்து அப்படின்ட்டு தன்னுடைய மனக்குமுறல கொற்ற சூழ்நிலைக்கு போயிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தமிழக மக்களுடைய தலைவிதியை நினைச்சு எல்லாரும் சிரிக்கிறதா அப்படின்றது தெரியல. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து இந்த பாலம் புதுசா கட்டப்பட்ட இந்த பாலத்தின் வழியே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த தருணத்துல அவர் முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா, விவேகானந்தர் பாறைக்கு போகாம அந்த இந்திய மக்களின் அடையாளத்தை அவமானப்படுத்தும் விதமா வந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே அங்க திரும்பி வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதியான்ற ஒரு கேள்வி அத்தனை பேர் மத்தியில வந்து பார்த்தா ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சராசரி நபர் கிடையாது நம்மளுடைய அவர் வீரத்துறவி திரு விவேகானந்தர் அவர்கள். சிகாகோ நாட்டுல வந்து பார்த்தா இந்திய நாட்டினுடைய பெருமையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தா மாபெரும் மனிதரா வந்து பார்த்தா உருவெடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்தியாவுக்கு நம்மளுடைய தாய் மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரு மாமனிதரை அவமானப்படுத்தியது இந்த இந்திய மண்ணுக்கே செய்த துரோகமா தான் இந்த தமிழக மக்கள் ஒரு காலத்துல பார்ப்பாங்க. இது வரலாறு வந்து மன்னிக்காத ஒரு குற்றமா தான் எடுத்துவாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இது தொடர்ச்சியா அடுத்த ஒரு கேள்வி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சார், அந்த படகுக்கு அதாவது 3 படகு இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அரசு சைட்ல இருந்து. அதுல ஒரு படகுக்கு வந்து ஜியு போப்புடைய பேர் வச்சிருக்கிறதா அது ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்குது சார். அதுக்கு வந்து இந்து முன்னணி சைட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஜியு போப்போட எதுக்காக பேர் வைக்கணும்,
தொல்காப்பியர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தமிழுக்கே உரித்தான ஒரு இந்த இலக்கணத்தை கொடுத்தவர் வந்து தொல்காப்பியர், அவருடைய பேரை வச்சிருக்கலாமே, எதுக்காக வந்து ஜியு போப்புடைய பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார். உங்களுடைய கருத்து என்னது? சமூக நீதின்ற போர்வையில வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோத செயல்களை செய்யறது தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசோட தலையாய கடமையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதி அப்படின்றது எல்லா சமூகத்திற்கும் ஒன்றுபட்ட ஒற்றுமையான ஒரு கருத்து அப்படின்றது அவங்க மறந்துட்டு சமூக நீதிக்கு எதிரான செயல்களை செயல்படும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற யோசனை கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கப்படக்கூடிய அவல நிலையா தான் இருக்கு. இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம உற்று நோக்கணும்னா, சமூக நீதி அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அவங்களால பயன்படுத்த முடியுதே தவிர, அந்த சமூக நீதிக்கு உண்டான பொருள் என்ன? அதை நம்ம எப்படி கட்டமைச்சு வெளிக்கொண்டு வரணும்? ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்றதையே வந்து இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது அந்த பெயர் இவங்களுக்கு எப்படி பொருந்தும்? அந்த பெயர் இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க? அந்த பெயருக்கு எதிர்ப்பதமா செயல்படும் போது அந்த பெயரை உச்சரிப்பதற்கு உண்டான வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான அருகதை எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவத்தோட பெயரை வைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய குற்றமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் பாறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று மிக்க வந்து ஒரு சரித்திர குறியீடு அது. அந்த சரித்திர குறியீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ ஒரு ஆங்கிலேயனுடைய பெயரை வைக்கிறது அப்படின்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம். நம்ம எல்லாம் தலை குனிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவமான சின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம நிக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கம்பர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தொல்காப்பியர் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் வரலாற்றை பறைசாற்றின பல பெரியவர்கள், பல முன்னோர்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நம்மள அடிமைப்படுத்துற ஒரு ஆங்கிலேய பேரை கொண்டு வந்து இதுல வைக்கிறது அப்படின்றது என்ன நியாயம் அப்படின்றது தமிழக மக்களுடைய கேள்விக்கே விட்டுறலாம்னு